விடை கிடைத்துவிட்டது. ஆசிரியர் பாரத தேவி. வாசிப்பவர் உங்கள் கீர்த்தனா. போன பகுதியில் நம்ம லலிதா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். போற வழியில திடீர்னு நம்ம லலிதா ஏதோ கனவு கண்டு அலறா அப்படின்னு பார்த்தோம். வாங்க, அவ எதுக்கு அலர்னா, அவ அலர்ன விஷயம் எல்லாம் அவங்க அப்பா அவங்க தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிட போகுதா, என்னதான் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். தினமும் வீட்டுல கொஞ்சறது போதாதுன்னு இங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த லலிதாவோட தொந்தரவு வீட்டுல தான் தாங்க முடியலன்னு பார்த்தா வெளியே இங்க வந்தோம். ஏன் இப்படி பண்ற? அப்பா அம்மா நம்ம சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து 24 மணி நேரமும் உன்னை சுத்தி சுத்தி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா என்றாள். குடும்பத்தோட எல்லாரும் ஜாலியா ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சா இவ எல்லாத்தையும் பாழாக்கிடுவா போல இருக்கு என்றாள் ரஞ்சனி கோபத்தோடு. லலிதாவிற்கு தங்கையை பார்க்கவே பயமாய் இருந்தது. மெல்ல தன்னை சுதார்த்தி கொண்டவளாய், எனக்கு ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு சீக்கிரம் போகலாம், எனக்கு ரொம்ப பசி எடுக்கு என்று அங்கே இருந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக மெல்ல சிரித்து வைத்தாள். அம்மா, உன் மக அதிசயமா சிரிச்சிட்டா, உனக்கு சந்தோஷம் தானே? இனிமேலாவது நம்ம போகலாமா என்று ரஞ்சனி கிண்டலாக கேட்கவும், ராஜேஸ்வரி எதையோ நினைச்சு உன் கூட பிறந்தவ அலறிட்டு இருக்கா, அது என்ன ஏதுன்னு கேட்காம இப்படித்தான் கேலி பண்ணிட்டு இருப்பியா என்று ரஞ்சனியை கண்டித்தார். அம்மா, ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கேயே இறங்கிக்கோங்க, ஏன்னா இப்படி பிரேக் போடுற சமயத்துல ஒருவேளை போல மறுவேளை இருக்காது பாருங்க, யாருக்காவது அடிபட்டுட்டா எங்களைத்தான் குறை சொல்லுவீங்க என்றான் ஆட்டோக்காரன். சதாசிவம் சிவனே என்று நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, நீ போப்பா என்றாள் ராஜேஸ்வரி. அன்று காலையிலேயே துரைசாமியும் கௌரியும் சதாசிவத்தின் வீடு தேடி வந்தபோது சதாசிவத்திற்கு சந்தோஷம் பொறுக்க முடியவில்லை. இப்பதான் வெளியே புறப்பட்டு இருந்தேன், வாங்க வாங்க என்று மகிழ்ச்சியோடு வரவேற்றார். ராஜி, உன் அண்ணனும் என் தங்கச்சியும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்தே டிஃபன் செஞ்சிரு என்றார். அவர் குரலில் குழந்தைத்தனமான குதூகலம் பொங்கிக் கொண்டிருந்தது. லலிதா அறையில் அவளோடு பேசிக்கொண்டிருந்த ரஞ்சனி பற்களை கடித்தாள். கல்யாணம் பேசுனது தப்பா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. வந்தா டிஃபன் காஃபி மத்தியானம் சாப்பாடுன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போறாங்க. சரி, அப்படி போயிட்டு போறாங்கன்னு இருந்தா நம்ம வேற கூப்பிட்டு வச்சுக்கிட்டதாக. அவங்க போகிற வரைக்கும் ஈனி சிரிப்பு வராட்டா கூட சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதா இருக்கு. என்னால முடியாதுமா அப்படி இருக்கிறதுக்கு என்று ரஞ்சனி சொல்லவும் லலிதாவிற்கு சிரிப்பாய் வந்தது. இந்தா பாருக்கா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நான் கொல்லை பக்கமா வெளியே போறேன், அம்மாவோ அத்தையோ என்னை பத்தி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு என்றவள் இன்னொரு அறைக்கு போக திரும்பினாள். இதற்குள் அம்மாவின் குரல் மணி அடிச்சது போல கேட்டது. ரஞ்சனி, லலிதா, அத்தைய மாமா வந்திருக்காங்க பாரு, உங்க அறையை விட்டு வெளியே வாங்க என்றதும், பாத்தியா அம்மாவை, நம்ம அவங்க பார்வையில இருந்து தப்பிச்சாலும் இந்த அம்மா விட மாட்டா போல இருக்கு என்று சீறினாள் ரஞ்சனி. லலிதாவிற்கு அவர்கள் முன்னால் போய் நிற்கவே கஷ்டமாக இருந்தது. நாமே கெட்டு கிடக்கிறோம், இனி நம்ம பெயரும் கெட வேண்டாம் என்று எழுந்து பொய்யான சிரிப்போடு அவர்களை வரவேற்றார். நீயும் வா ராஜி, எங்களுக்காக நீ எதுவும் மெனக்கெட வேண்டாம், நாங்க டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம், அதனால இப்படி வந்து உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் என்று துரைசாமி தங்கையை அன்போடு அழைத்தார். தோ வந்துட்டேனே என்றவள், ரஞ்சனி இங்க வாமா, எல்லாருக்கும் காஃபியை கொண்டு வந்து கொடு என்று சொல்லிக்கொண்டே அண்ணனின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இவர்களுக்கு தண்ணி கொடுக்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம்தான் என்று முணுமுணுத்து கொண்டே காஃபியை கொண்டு வந்து வைத்தாள் ரஞ்சனி. இப்படி உட்காருமா என்று தன் பக்கத்தில் கௌரியிடம் காட்ட வேண்டா வெறுப்பாய் போய் உட்கார்ந்து கொண்டாள் ரஞ்சனி. இதோ பாருமா ராஜி, நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு செய்யறதுதான் வழக்கம் என்று துரைசாமி சொன்னதும் ராஜேஸ்வரி சிரித்தாள். அதான் எனக்கே தெரியுமேனே, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து போயிட்டு இருக்கமே, உனக்கு தெரிஞ்சிருக்கும், உன் பொண்ணுங்களுக்கு தெரியணும்ல, அவங்களுக்கும் சொல்லிதானே வச்சிருக்கேன், அதோட நம்ம 4-5 தடவை போயிருக்கோம்லண்ணா. ஆமாமா, எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்கு, பெரிய குதிரை ஒண்ணு இருக்கட்டுமா பறக்கட்டுமான்னு கேட்கிற மாதிரி காலை தூக்கிக்கிட்டு இருக்கும், அதன் மேல ஐயனார் உட்கார்ந்திருப்பார், அவர் கால் அடியில கிடக்கிற அரக்கனை மிதிச்சுக்கிட்டு என்றார் சதாசிவம். இவ்வளவு வயதாகியும் இன்னும் இவருக்கு குழந்தைத்தனம் போகவில்லையே என்று நினைத்தபோது
ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது. மச்சினர் எல்லா விஷயத்தையும் நல்லா ஞாபகமா இருப்பாரு என்று அவரை பாராட்டிய துரைசாமி, அதான் ராஜி, நம்ம எல்லோரும் நாளைக்கு போய் நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வரோம். சரி, அது எங்களுக்கும் கடமை தானே. ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், நீ கேட்கணும் என்றாள் ராஜேஸ்வரி பீடிகையோடு. தங்கச்சி பேச்சை உன் அண்ணன் என்னைக்கு தட்டி இருக்காரு சொல்லுங்க மதனி என்றாள் கௌரி. கோயிலுக்கு போற செலவையெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், இதுக்கு நீங்க சம்மதிக்கிறோம் என்று ராஜேஸ்வரி சொல்லவும், நோ 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 நோ, இது எங்க வீட்டு கல்யாணம், செலவெல்லாம் எங்களுதுதான் என்று துரைசாமி சொல்ல, என்னன்னா பிரிச்சு பேசுற, இந்த கல்யாணம் எங்க வீட்டோடது தானே என்றாள் ராஜேஸ்வரி. அது சரிதாம்மா, ஆனா உங்க பொண்ணுங்க எங்க வீட்டில் வர்றதுனால இந்த கல்யாணம் எங்க வீட்டோடது, அதனால தான் நாங்க செலவு செய்யணும்னு சொல்றேன் என்று துரைசாமி சொல்ல, ராஜேஸ்வரி ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் ராஜி, இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம 2 பேருமே கோயில் செலவை பகிர்ந்துக்கிறோம் என்றார் சதாசிவம். சரி, காலையில 7 மணிக்கு கார் வந்துடும், நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க என்று துரைசாமி சொல்ல, சாரி நான் கோயிலுக்கெல்லாம் வரல, என்னை விட்டுருங்க என்றாள் ரஞ்சனி. மகள் சொன்னதை கேட்டு, ரஞ்சனி, எல்லோரும் முதல்ல கல்யாணத்துக்காக கோயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கோம், எதுக்காக வரலைன்னு சொல்ற என்றாள் ராஜேஸ்வரி. என்னம்மா இது கேள்வி, கல்யாணம் நடக்க போறது அக்காவுக்கு, நீங்க எல்லாம் பெரியவங்க, இந்த விஷயத்தை கொண்டாடுவதற்காக கோயிலுக்கு போறீங்க, நான் சின்ன பொண்ணு, அங்கே வந்து என்ன செய்ய போறேன், இருந்தாலும் நீயும் எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானம்மா என்றாள் கௌரி. அதை அப்ப பார்த்துக்கிடலாம் அத்த, இப்ப நீங்க போயிட்டு வாங்க என்றாள் பிடிவாதமாக. ரஞ்சனி சொன்னதை கேட்டதும் தன்னால் அப்படி சொல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட்டாள் லலிதா. அம்மா ரஞ்சனி, இந்த மாமா மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா நீ கோயிலுக்கு வார, இல்லாட்டி உன் இஷ்டம் என்றவாறே எழுந்தார் துரைசாமி. மறுநாள் காலையிலேயே கார் வந்துவிட்டது. லலிதாவிற்கு கதிரின் முகத்தில் எப்படி முழிப்பது என்று நினைத்து மருகி மருகி தனக்குள்ளேயே மடிந்தாள். ராஜேஸ்வரிடம் இருந்து வந்து, அம்மா கதிர் முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன், எனக்கு செத்து போகலாம் போல இருக்கு என்றதும் ராஜேஸ்வரி கோபத்தில் கொதித்து போனாள். இந்த வார்த்தையை எத்தனை தடவைதான் சொல்லுவேன், பூ மலர்ந்தா கெட்டுச்சு, பொண்ணு சிரிச்சா கெட்டுச்சுன்னு முதலே எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும் இல்லையா, வாரதை எல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும், உன்மேல் எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதே, அதுக்கு என்னென்ன செய்யலாம்னு நான் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கே, இனிமே எதுனாலும் என்கிட்ட சொல்லாதே, மாமாவும் மத்தையும் உனக்கு என்ன அறிமுகம் இல்லாதவங்களா என்ன, போய் உனக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை அத்தனையும் அவங்க கிட்ட சொல்லு, என்னை ஆள விடு, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு என்றவள் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டாள். லலிதா ஆடி போனாள். அவள் பிறந்த இத்தனை வயசுக்கு அம்மாவிடம் இருந்து இப்படி ஒரு சீற்றத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ விபரீதம் தன்னை நோக்கி வருவது போல் உடம்பெல்லாம் நடுங்கியது. கால்கள் பலம் இறந்தது போல் நிற்க முடியாமல் தள்ளாடியது. அப்படியே சுருண்டு மூளையில் படுத்துக்கொள்ள வேண்டும் போல் தோன்றியது. போதும் தானாகவே முடிவெடுக்காமல் அம்மாவின் அருகில் சொனங்கி சொனங்கி நின்று அவளையே பக்க பலமாக்கி அம்மா சொல்லும் முடிவை தனது முடிவாக எடுத்திருந்ததால் அவள் கையறு நிலையில் நின்றாள். புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்லி சொல்லி நிஜமாகவே புலி வந்துவிட்டது போல் இத்தனை நாளும் சும்மாவே எதையாவது சாக்கு சொல்லி அத்தை மாமாவை சந்திப்பதை எத்தனையோ முறை தவிர்த்திருக்கிறாள். ஆனால் இன்று நிஜமாகவே அவள் உடம்பு கொதித்தது. இதற்கு மேல் தன் உடம்பு கொதித்தாலும் பொறுத்து கொள்ளலாம் என்று தோன்றியது லலிதாவிற்கு. ஆனால் அம்மாவின் உதாசீனத்தை தான் அவளால் பொறுக்க முடியவில்லை. ஓவென்று கதற வேண்டும் போல் நெஞ்சை பிளந்து கொண்டு அழுகை வந்தது. என்ன லலிதா, இன்னுமா புறப்படல என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் கௌரி. ஓ புறப்பட்டேன் அண்ணி என்று பட்டுப்புடவையோடு அவள் எதிரே வந்த ராஜேஸ்வரியை பார்த்து கழுத்தை வெட்டினாள் கௌரி. இப்ப நான் மதனியத்தான் தேடுன்னு தேடனாக்கும். என் மருமகள் எங்கே, அவள் புறப்பட்டாளா இல்லையா என்று கேட்டவள், லலிதா லலிதா என்னம்மா செய்யறே என்று கேட்டுக்கொண்டே லலிதாவின் அறைக்குள் போனவள் சேலையும் கையுமாய் நிற்கும் மருமகளை பார்த்து செல்லமாய் கோபித்தாள். என்ன பொண்ணுமா நீ, இன்னும் புறப்படாமையே இருக்கே, இப்படித்தான் கதிர் புறப்படவே மாட்டேன்னு பிடிவாதமா மறுத்துட்டான். அவனை கால விழாத குறைய கெஞ்சி கதறி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப நீ இப்படி நிக்க,
போற போக்க பார்த்தா கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளேயும் நாங்க பைத்தியமாயிருவோம் போல இருக்கு என்று சொல்லவும், என்ன நீ உங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க என்றாள் ராஜேஸ்வரி. பிறகு என்ன மதினி, உங்க அண்ணன் குணம் உங்களுக்கு தெரியுமில்ல, இவக புறப்படாட்டி நம்மளை தான் வந்து சத்தம் போடுவாரு. இதுக என்னன்னா, இதோ புறப்பட்டுட்டேன் அத்தை வாங்கன்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு புறப்பட்டால சந்தோஷமா இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம தான் இவங்களை தாங்கி தடுக்க வேண்டியதால இருக்கு. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, இருந்தாலும் கேட்கிறேன், கல்யாணத்துல லலிதாவிற்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? அப்படி இல்லைன்னா சொல்லுக, கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று ராஜேஸ்வரி திடுக்கிட்டு போனாள். ஐயோ, என்ன நீ இப்படி பேசுறீங்க என்று பதற, நீங்க சும்மா இருங்க, இது நாள் வரைக்கும் பெரியவங்களாதான் பேசிட்டு இருக்கமே தவிர லலிதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாமா என்றவள் லலிதாவின் அருகில் சென்று பாசத்தோடு அவள் தலையை தடவினாள். இந்த அத்தை கிட்ட சொல்லுமா, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா இல்லையா? ஏன் இப்படி கேட்குறேன்னா, உனக்கு ரமேஷை தானே பேசியிருந்தோம், இப்ப கதிர் மாப்பிள்ளையா வாரது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே என்று கேட்டதும் ராஜேஸ்வரி தன் விழிகளை உருட்டியவாறு லலிதாவை அச்சுறுத்தியபடி, என்ன நீ இப்படி கேட்குறீங்க? அப்படி அவளுக்கு கதிரை பிடிக்காட்டா அன்னைக்கே சொல்லியிருப்பாளே, இவ்வளவு நாளும் சும்மா இருப்பாளா என்று குறுக்கே வர, இந்தா பாருங்க, நான் என் மருமக கிட்ட பேசிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க பேசாம இருங்க என்று ராஜேஸ்வரியை அடக்கிவிட்டு, இப்ப சொல்லு லலிதா, உனக்கு கதிரை கட்டிக்க இஷ்டமா இல்லையா என்று கேட்டாள் கௌரி. லலிதாவின் நெஞ்சம் பொங்கி போனது. இத்தனை நாள் தான் பட்ட வேதனைக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு வந்தது போல் எல்லாவற்றையும் அத்தையிடம் கொட்டிவிட வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அவள் பயத்தோடு அம்மாவை பார்த்தாள். ராஜேஸ்வரியின் பார்வையில் நீ எதையும் சொல்லிவிடாதே என்று கெஞ்சல் இருந்தது. ஆனாலும் அவள் மனம் உன் விஷயத்தை இனியும் மூடி மறைக்காதே, இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு உண்மையை சொல்லிவிடு என்று சொல்ல, அத்தை எனக்கு கதிரை என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது, என்ன கௌரி, லலிதாவை கூட்டிட்டு வான்னு எந்நேரம் ஒன்று அனுப்பி வச்சேன், இன்னமும் மருமக கிட்ட என்னதான் அப்படி பேசிட்டு இருக்கே என்று லலிதாவை பார்த்து கேட்காதபடிக்கு, இப்ப நீ வாரையா இல்லையா என்று எரிச்சலோடு பெரிதாய் அதட்டல் ஒன்று போட, இதோ புறப்பட்டுட்டேன் மாமா என்றால் லலிதா. அவள் குரல் நடுங்கியது. டிரைவரின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான் கதிர். அவன் முகம் கூம்பி கிடந்தது. கரும்புள்ளி பார்டரோடு பச்சை புடவையில் பின்னல் உட்கார்ந்திருந்தாள் ரஞ்சினி. அவளை பார்க்கவே கதிருக்கு குறுகியது. நடுநடுவே அவளின் அப்பாவிடமும் இவனின் அப்பாவிடமும் எதையோ சொல்லியவாறு கலகலவென்று சிரித்தபோது கதிருக்கு அவமானம் பிடுங்கியது. அவளை தன் இரு காலால் மிதித்தே கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது. பெண்களுக்கு தான் மானமும் வெட்கமும் அதிகம் என்பார்கள். ஆனால் இவளுக்கு எதுவுமே இல்லையோ, எல்லாவற்றையும் வாழை மரத்தில் பட்டை உதிர்த்த மாதிரி உரித்து விட்டாலோ. இல்லாவிட்டால் நான் வருவேன் என்று தெரிந்திருந்தும் இவள் கோயிலுக்கு வருவாளா? கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேசி சிரிப்பாளா? அவளை காதலிக்க மட்டுமா செய்தாள்? அதற்கும் ஒரு படி மேலே போய் சீச்சி என்று வெறுப்போடு தன் கோபத்தை எல்லாம் தனக்குள்ளேயே இருக்க முயன்றான் கதிர். கார் கண்ணாடிக்குள் தெரிந்த லலிதாவை பார்த்தான். அவள் கூசி குறுகி ஒரு மூலையில் ஒண்டி கிடந்தாள். அவள் முகமெல்லாம் கருத்து, கண்கள் சிவந்து கிடந்தது. அவளும் தன்னை போலவே அண்ணனை நினைத்து நினைத்து ஏங்கி கிடக்கிறாள் போல் இருக்கிறது. அதுதான் இப்படி இழைத்து கருத்து கிடக்கிறாள். இதுவரையிலும் யாரிடமாவது பேசியிருக்கிறாரா? அவ்வளவு ஏன், என்ன இருந்தாலும் நாளைக்கு அவளை கட்டிக்க போறவன் நான். என்னை ஒரு நிமிஷமாவது ஏறெடுத்து பார்த்திருக்கிறாளா? எல்லோரையும் போல் நன்றாக உட்கார்ந்து காருக்கு வெளியே பார்த்து கொண்டாவது வரலாம் அல்லவா? அதற்கும் கூட மனசில்லாமல் தண்ணீரில் நனைந்த குருவி குஞ்சாய் தன்னையே ஒடுக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாளே என்று எண்ணியவனுக்கு அவளை பார்க்கவே பரிதாபமாய் இருந்தது. என்றைக்கோ அண்ணனுக்கு என்று பேசியவள், ஆனால் கல்யாணம் மட்டுமே ஆகவில்லை, இன்னும் சில நாளில் எனக்கு மனைவியாக போகிறவள். அதனால்தான் இப்படி நடுங்கிக் கொண்டு வருகிறாள். அவளை ஓடிப்போய் கட்டி அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவன் சற்று நேரத்தில் தன்னை உணர்ந்து கொண்டவனாக தலையை உழுப்பிக் கொண்டான். இவ எனக்கு மனைவியா ஒத்துக்குவாளா? இவளோட மனச கலந்து ஒன்னா வாழ முடியுமா? வாழ்றோமோ இல்லையோ,
ரஞ்சனியோட முகத்துல நீ முழிச்சா என்னால வாழவே முடியாது. அதை விட அவளை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனாலே எவ்வளவோ மேல் என்று நினைத்தவன் கல்யாணம் முடிஞ்சதும் அப்பா அம்மாவிடம் சொல்லி தனி குடித்தனம் போய்விட வேண்டும் என்று முடிவு செய்தான். லலிதாவிடம் உன்னை பார்க்கிறேன், பேசுகிறேன் என்று உன் தங்கை ரஞ்சனி நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது என்று கண்டித்து சொல்லிவிட வேண்டும். இந்த விஷயத்துல அம்மா, அப்பா, மாமா, அத்தை யார் என்னை கோபிச்சுக்கிட்டாலும் சரி, முடிஞ்ச வரை அவளை அண்ணனுக்கு கட்டி வைக்கவே கூடாது. அவனிடம்தான் பழகி எல்லா உண்மையும் சொல்லிவிடணும் என்று பலவாறான எண்ணங்களில் நீந்தி கொண்டிருக்கையில் யாரோ தன்னை கூப்பிடுவது கேட்டு நினைவு கலைந்தார். என்ன கதிர், எத்தனை தடவை கூப்பிடுறேன் என்று அப்பா கேட்க, அவர் கேட்டதை உண்மையாக்குகிறவன் போல தன் கண்களை துடைத்து விட்டு கொண்டான். ஆமாப்பா, கொஞ்சம் தூங்கிட்டேன், சொல்லுங்க என்றான் மன்னிப்பு கேட்கும் குரலில். டிரைவர் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாரு பாரு, நீ அவர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்க, எந்த வழி போகணும்னு அவருக்கு சொல்லிக்கிட்டு வா என்றார் துரைசாமி. அவருக்கே வழி தெரியாதோ என்னவோ, அவரை போய் நீங்க வழிகாட்ட சொல்றீங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க மாமா என்றாள் ரஞ்சனி சிரித்துக்கொண்டே. ரஞ்சனி சொல்றதும் சரிதான், கதிருக்கே வழி தெரியாதோ என்னமோ என்ற சதாசிவம், மாப்பிள்ள நீங்க இங்க வந்து உட்காருங்க, நான் வேணா அங்க உட்கார்ந்து டிரைவருக்கு வழிகாட்டேன் என்றார் கேலியும் சிரிப்புமாக. கதிர் கன்னத்து சதை பிதுக கோபத்தோடு பற்களை கடித்தான். இல்ல மாமா, எனக்கு வழி தெரியும் என்று உள்ளடங்கிய கோபத்தோடு கூறிவிட்டு தனக்கு முன்னால் பார்த்தான். கார் இருவழி சாலையின் முன் நின்றது. அவன் காரை வலது பக்கம் போகச் சொல்லிவிட்டு காருக்கு வெளியே பார்த்தான். மரங்களும் செடிகளும் விருட் விருட் என்று பறந்து ஓடின. அனல் குறைந்து அடித்த வெயிலில் கூலியாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சோள காடுகளும் உளுந்த செடிகளும் பூ பூத்து மணத்தன. வெறுமையான தரிசு நிலங்களில் ரின் போட்டு வெளுத்த கொக்குகளும் போர்வையிட்ட குருவிகளும் நாரைகளும் பறந்து பறந்து இறை தேடிக் கொண்டிருந்தன. தெக்கத்தி காற்று இவன் முகத்தில் வீசி இவனை கடந்து போன போது கண்களை மூடியவாறு அந்த சுகத்தை அனுபவித்தான். எந்த அலங்காரமும் இல்லாமல் வெளிர் நீளத்தில் பூ போட்ட கைப்பதிரி சேலையோடும் நெற்றியிலிட்ட சிறு குங்குமத்தோடும் காருக்குள் வந்து உட்கார்ந்த லலிதா அதற்கு பின் அசையவும் இல்லை, நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. அப்படியே பிடித்து வைத்தது போல் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் நிமிர்ந்தால் கூட கதிரின் பார்வையை சந்திக்க வேண்டி வந்துவிடுமோ என்று இமைகளை இமல் மேல் தூக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்த வேண்டும் அல்லது செத்து போய்விட வேண்டும் என்று இரு நினைவுகள்தான் அவள் நெஞ்சில் பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரண்டு நினைவுகளும் சதா இவளைத்தான் ஆட்டி வைத்து கொண்டிருந்ததே ஒழிய நடைமுறையில் அது சாத்தியப்படுவதற்கான வழியை லலிதாவால் தேர்ந்தெடுக்க முடியவே இல்லை. கல்யாண நாள் நெருங்க நெருங்க அவர்கள் வீட்டில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று நடக்கப் போகும் கல்யாணத்தை பற்றி விசாரிக்கவும் வாழ்த்து சொல்லவும் ஆட்கள் வந்து கொண்டிருந்ததால் அவளின் ரொம்ப நேர தனிமை கூட பறிப்போயிருந்தது. அதனால் இனி தற்கொலை என்பதற்கான வழியை கைவிட்டுவிட்டு இந்த விஷயத்தை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும். தெரியாமல் செய்த தவறுக்கு தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தெரிந்து செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர மன்னிப்பே கிடைக்காது. அதுவும் தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னை மனைவியாக்கி கொள்ள சம்மதிக்கும் கதிருக்கு அவளால் துரோகம் செய்யவே முடியாது. அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். எப்போதும் அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் அம்மாவிடம் சொன்னால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று நினைத்து சொன்னாள். ஆனால் அம்மா இப்படி ஒரு சுயநலவாதியாக மாறிவிடுவாள் என்று அவள் நினைக்கவே இல்லை. இனி தன் அம்மா மகளின் கல்யாணத்தை பார்க்காமல் இந்த விஷயத்தை பற்றி வாயை திறக்கவே மாட்டாள் என்று நினைத்தபோது அவளுக்கு உடல் நடுங்கியது. இன்னும் சில நாளில் அவள் கதிருக்கு மனைவியாகி விடுவாள். அதற்கு பிறகு லலிதா தனக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்தாள். இன்று எப்படியாவது கதிரிடம் இந்த விஷயத்தை தான் சொல்லிவிட வேண்டும். வேறு யாரிடம் சொன்னாலும் ஒருவர் மனதை ஒருவர் காயப்படுத்தி விடுவார்கள். அதனால் கதிரிடம் மட்டுமேயாவது உண்மையை சொல்லிவிட வேண்டும். முடிவெடுக்க வேண்டியவனும் அவன்தானே என்று நினைத்தாள் லலிதா. இவ்வளவு நேரமும் அம்மாவின் கோபத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வந்தவளுக்கு இப்போது அம்மா அப்படி கோபப்பட்டது கூட நல்லதுதான் என்று தோன்றியது. இல்லாவிட்டால் தன்னையே சுற்றி சுற்றி வரும் அம்மாவை விலக்கிவிட்டு
கதிரை சந்திக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்கும் சந்திப்புக்கும் தான் இன்றைக்கொன்ற அம்மா எப்படி கோபப்பட்டாலோ என்று நினைத்துக்கொண்டு லலிதாவிற்கு இப்போது கொஞ்சம் நிம்மதியாய் இருந்தது. ஆருக்கு வெளியே தெரிந்த காட்சிகளை பார்க்க ஆரம்பித்தார். சுற்றி தோட்டமும் வயலும் சூழ்ந்திருக்க நடுவில் இருந்த பொட்டல் வெயிலில்தான் அந்த கோயில் இருந்தது. இவர்கள் போகும்போது ஐயனார் கம்பீரமாக குதிரையில் புறப்பட்டு கொண்டிருந்தார். ஏன்பா, எப்ப பார்த்தாலும் ஐயனார் குதிரையில ஏறி புறப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரே தவிர எங்கேயும் போக மாட்டேங்கிறாரே என்று ரஞ்சினி கேட்க, ஐயனாரு அவரோட பக்தர்களை பார்க்க தான் போறாரு, ஆனா அவருடைய பக்தர்களான நாம இங்க வந்திருக்கோம் இல்லையா என்றார் சதாசிவம். வந்ததுமே மக கூட ஆரம்பிச்சிட்டீங்களா? என் அண்ணன் ஒண்டியா அங்கேயும் இங்கேயும் வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்றதும், உன் அண்ணன் கோயில் கும்பிட தான் வந்திருக்காரு, கோயிலை கட்ட வரல என்று சிரித்து கொண்டே சொன்னார் சதாசிவம். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முகத்தை வெட்டியவள், பொங்கல் வைக்கணும்ல, அதுக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க என்றார். பிறகு நான் போய் பூசாரியிடம் தொடப்ப வாங்கி வாரேன், இந்த இடத்தை எல்லாம் சுத்தமா பெருக்கி வைப்போம் என்று பூசாரியை தேடி நடந்தாள் ராஜேஸ்வரி. அவள் அண்ணன் பூசாரியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். இவள் போய் விவரத்தை சொன்னதும், நீங்க ஒரு சிரமமும் பட வேண்டாம், இந்த கோயிலுக்கு பணிவிட செய்யறதுக்கு தானே ஒரு ஆள் இருக்கு, அவர் எல்லாம் செஞ்சிருவாரு. பக்கத்துல குளம் இருக்கு, சுத்தமான தண்ணி, நீங்க குளிக்கணும்னா குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் அவள் பொறி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்று பூசாரி கேட்டதும், அவள் பொரியா என்று கௌரியும் ராஜேஸ்வரியும் திகைத்தார்கள். எதுக்காக சாமி அதை வாங்கிட்டு வர சொல்றீங்க? இந்த குளத்துல யாரும் மீன் பிடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு, அதனால மீன்கள் நிறைய இருக்கு. இந்த கோயிலுக்கு வரவெல்லாம் அவள் பொறின்னு வாங்கிட்டு வந்து நேர்த்திக்கடனா போடுவா என்றதும், அடடா என்று வருத்தப்பட்டாள் கௌரி. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதே, ஒரு வருஷத்துக்கு முன்னால கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், இப்படி ஒரு நேர்த்திக்கடனை கேள்விப்படவே இல்லையா ஐயா என்றார் துரைசாமி. அப்பவெல்லாம் வெறும் குளம் மட்டும்தான் பாசி கடிஞ்சு கிடந்துச்சு. பம்பாயிலிருந்து ஒரு பக்தர் இந்த கோயிலுக்கு வந்தார். அவர்தான் இந்த குளத்தை பார்த்துட்டு, பெரிய குளமா இருக்கு, எவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கும், அதுவும் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, இப்படி பாசாம் பிடிச்சு கிடந்தா நல்லா இல்லை, குளத்து தண்ணியில இருந்து கெட்ட வாசம் வந்து யாருக்குமே உதவாம போயிருக்கணும்னு வருத்தப்பட்டார். பிறகு மறுநாளே 4 ஆட்களை கூட்டிட்டு வந்து குளத்தை சுத்தம் பண்ணி 2 பக்கமும் குளிக்கிறதுக்கு வசதியா படிக்கட்டு கட்டி குளத்தை சுற்றியும் சுவர் வளர்த்தார். 1 வாரம் கழிச்சு வந்தவரோட கையிலிருந்து பெரிய கேரி பேக் நிறைய தண்ணியும் மீனுமா இருந்துச்சு. அந்த மீன்கள் மொத்தமும் உயிர்க்க மீன்கள். எதுக்கு கோயிலுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர், இந்த குளத்தை இப்படியே போட்டு போனோம்னா குளம் மறுபடியும் பாசாம் பிடிச்சி எதுக்குமே உதவாம போயிடும், அதனால இந்த மீன்களை போட்டுருவோம், தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் தின்னு நமக்கு நல்ல தண்ணியை கொடுக்கும் என்றார். நானும், ஐயையோ, தனி காட்டுல ஐயனார் நிம்மதியா இருக்கார், குளத்துல மீனு கிடக்கிற தகவல் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஊருக்குள்ள வேலை இல்லாம சும்மா தெரியற பசங்க எல்லாம் நானு மீனு பிடிச்சு காட்டுறேன் வாரேன்னு வந்து கோயிலை நாசமாக்கிடுவாங்களேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு போகாது பூசாரி, இதோ பாருங்க என்று போர்டை காட்டினார். இதை நீங்களும் பார்க்கணும் வாங்க என்று பூசாரி எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த போர்டை காட்டினார். அந்த போர்டில், இங்கே யாரும் மீன் பிடிக்க கூடாது, அப்படி மீறி மீன் பிடித்தால் அவர்கள் குடும்பத்தில் நாசம் விளையும், அந்த குடும்பங்களில் இருந்து வருங்காலத்திற்கான சன்னதிகள் இருக்க மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாசகத்தை படித்த பிறகு நிச்சயம் யாரும் இந்த குளத்திற்கு மீன் பிடிக்க வந்திருக்க மாட்டார்கள், அப்படித்தானே பூசாரி ஐயா என்று துரைசாமி கேட்க, ஆமா, ஆனா இதையும் மீறி ஒருத்தன் வந்தான் என்று பூசாரி சொல்ல எல்லோரும் திடுக்கிட்டு போனார்கள். யார் அவன்? அவ்வளவு தைரியசாலி? பக்கத்து ஊருதான், பேரு செங்கன். தடிதடியா திரியிற மீன்களை பார்த்துட்டு குளத்துக்குள்ள இறங்குனான். நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. எனக்கு எந்த சந்ததியும் இல்லை, யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ள இறங்கி கரையோரமா வேட்டிய விரிச்சு விரிச்சு மீன்களை பிடிச்சான். ஆனா அவனுக்குள்ள நிறைய பயம் இருந்திருக்கு, அந்த பயமே அவனுக்கு வினையாயிருச்சு. எப்படி? மீன்களை பிடிச்சிட்டு கரையோரம் போது கால் வலிக்கி திரும்பவும் குளத்துக்குள்ளே விழுந்துட்டான். எப்படியோ கெண்டைக்கால் எலும்பு உடஞ்சிருச்சு. அவனால முடிஞ்ச அளவு வைத்தியம் பார்த்தான், ஆனா உடஞ்ச எலும்பு கூடவே இல்லை.
அதை நான் சாதாரண செயலாதான் நினைக்கிறேன். ஆனா பக்தரு மக்கள் எல்லோரும் அதை தெய்வ செயலாவே நினைக்கிறாங்க. அதுல இருந்து பார்த்துக்கோங்க, இங்க மனுஷங்க யாரும் மீன் பிடிக்க வாரதே இல்லை. ஆனா கொக்கோ குருவிகளுக்கு எதுவும் தெரியாதங்காட்டி அது அப்பப்பா வந்து மீனை பிடிச்சு தின்னுட்டு போகுதுக என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் லலிதா சிரிக்கவே இல்லை. அவர்களோடு அங்கே இல்லாத கதிரை தேடினாள். வண்டியிலிருந்து இறங்கும் போதே அவன் இல்லாததையும் இவர்களோடு சேர்ந்து வராததையும் அவன் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவனும் அவளைப் போலவே இந்த கல்யாணத்தில் சங்கடப்படுகிறான் போலிருக்கிறது. அதனால்தான் எங்கே தான் லலிதா கண்ணில் பட்டு விடுவோமோ என்று ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் என்று நினைத்தவள் அங்கேயும் இங்கேயுமாய் தேடினாள். எத்தனையோ முறை அவள் அப்பா அம்மாவோடு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாள். அப்போதெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது. அங்கே இருந்து பெரிய ஆலமரத்தின் விழுதுகளை பிடித்து கொண்டு ஊஞ்சல் ஆடுவார்கள். சதாசிவமும் அவர்களுக்கு சமமாக ஓடிப்பிடித்து விளையாடுவார். ராஜேஸ்வரி மட்டும் இவர்களின் விளையாட்டில் சேரவும் முடியாமல், விளையாட்டை ரசிக்கவும் முடியாமல் அவர்களை கூப்பிட்டவாறு அவர்கள் பின்னாலேயே அலைந்து கொண்டிருப்பாள். இப்போதும் ஆலமரம் அப்படியேதான் பல விழுதுகளோடு இருக்கிறது. இவளுக்கு தான் விளையாட மனமில்லை. ரஞ்சனி கூட ஆலமரம் இருப்பதையே மறந்துவிட்டாள் போல் இருந்தது. கதிரை தேடி தேடி லலிதா தவித்து போய்விட்டாள். இதற்குள் கோயில் மணி கனகனவென்று அடிக்க கௌரி வந்து, என்ன பொண்ணுமா நீ, சாமி கும்பிடும் போது கூட வராம என்னத்தையோ தெளிச்ச மாதிரி நிக்கிற, உங்களுக்காக தானே கோயிலுக்கு வந்திருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே இவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். அங்கே இவ்வளவு நேரம் தான் தேடி தேடி காணாத கதிர் ஒரு ஓரமாய் நின்றிருந்தான். அவன் கண்கள் மூடியிருந்தன. நிஜமாகவே கண்மூடி சாமி கும்பிடுகிறானா அல்லது இவளை பார்க்க பிடிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டானா என்று அவளுக்கே தெரியவில்லை. எல்லோரும் சாமியை கும்பிட்டார்கள். தன் நெற்றியில் மென்மையான ஒரு விரல் தொடுவதை உணர்ந்து கண்களை திறந்தான் கதிர். கௌரிதான் அவன் முன்னால் நின்றிருந்தாள். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? உன்னை தேடுனல தேடிட்டு இருந்தோம் என்று கௌரி சொல்லிக் கொண்டிருக்க ரஞ்சனி குறுக்கே பாய்ந்தாள். ஆமா கதிர், இன்னும் கொஞ்ச நேரம் நீ வரலன்னு வச்சுக்கோ, அத்தையும் மாமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன்னை காணலையேன்னு ரிப்போர்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். ரஞ்சினி சிரித்ததை பார்க்கையில் அவன் உடல் தீயாய் சுட்டது. அவள் முகத்தில் விழிக்க விடக்கூடாது என்றுதான் இவ்வளவு நேரமும் இவர்களின் கண்ணிலேயே படாமல் கோயிலுக்கு வெளியே இருக்கும் தோப்புகளில் சுற்றி கொண்டிருந்தான். வெக்கங்கெட்டவள், எப்படி இவளால் இன்னும் என் முன்னாடி வந்து பேச முடியுது, சிரிக்க முடியுது? தன்னை காதலிச்சதையே மறந்துட்டாளா அல்லது எல்லாத்தையும் மறந்துட்டாளா? ஒவ்வொரு கணமும் அவனுக்குள் அவளுடன் பழகிய நிகழ்ச்சி தன் நெஞ்சில் இடியாய் இடித்து கொண்டிருக்கிறதே. இவளுக்கு இடிக்கவே இல்லையா? இப்படி வெக்கமும் மானமும் இல்லாதவள் 2 வருஷம் கழிச்சு தன் அண்ணன் வருவதுக்குள்ள நிச்சயம் இன்னொரு காதலனை தேடி அவனோடு கொஞ்சம் குழாவிட்டு இருந்துட்டா 3வதாக ஒருத்தனை தேடினாலும் தேடுவாள் என்று நினைத்தவனுக்கு அங்கே நிற்க அருவருப்பாய் இருந்தது. சரிம்மா, நான் வாரேன் என்று புறப்பட்டவனை கௌரி தடுத்தாள். எங்கடா போற? சாப்பிட வேணாமா? எனக்கு வயிறு பசிக்கவே இல்லை, அதனால சாப்பாடு வேண்டாம். கோயிலுக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றேன்ல. சரி, சோறு வேண்டாம், சாமி பிரசாதத்தையாவது கொஞ்சம் சாப்பிடு என்றவள், ரஞ்சினி நீ போய் வாழை இலையை எடுத்துட்டு வா என்றாள். கதிருக்கு ஆத்திரமும் ரோசமும் உச்சந்தலையை ஏறி இருந்தது. யாரும் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். ஏமா, என்கிட்ட சொன்னா நான் போய் இலையை எடுத்துட்டு வர மாட்டேனா என்று அம்மா மீது எரிந்து விழுந்தான். அத்தை, உங்களுக்கு உதவலாம்னு தான் வந்தேன், பிறகு யார் மேலேயும் எனக்கு அக்கறை கிடையாது என்று கடுகடுப்போடு சொன்ன ரஞ்சினி கதிரை முறைத்து பார்த்து கொண்டே போனாள். அவளின் பார்வையை கண்டு கதிர் குமுறினான். தான் பார்க்க வேண்டிய பார்வையை அவள் பார்த்து கொண்டு போகிறாள். அவனுக்கு அவளை ஓங்கி மிதித்து தள்ள வேண்டும் போல் இருந்தது. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் ரஞ்சினி மேல கதிருக்கு இவ்வளவு கோபம்? 2 பேரும் தான் காதலிச்சாங்க. 2 பேரோட வீட்லயும் தான் இப்ப எதிர்ப்பு இருக்கு. அதுலயும் சொல்ல போனா இதுக்கு முழுக்க காரணமே கதிரோட அப்பா தான். ஆனா அவ ஏன் ரஞ்சினி மேல இவ்வளவு கோபப்படுறான்? நியாயப்படி பார்த்தா ரஞ்சினி தானே இவன் மேல கோபப்படணும். ஆனா அதெல்லாம் போய் ஏன் இப்படி? சரி, அதை விடுங்க. நம்ம லலிதா வேற உண்மையை சொல்ல போறேன்னு கிளம்பிட்டு இருக்கா. என்னதான் நடக்குது? என்னதான் அப்போ நடக்க போகுது? ஒண்ணுமே புரியல.
இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம அம்மு ஸ்டோரிஸை கேளுங்க. இது விடை கிடைத்து விட்டது.